இன்றைக்கு நம்ம சேனலில் மிஸ்ட்ரி கிரைம் டார்க் த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். கதையோட முழு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சம்மரி. ஃபேர்மோன் சர்க்கிள்னு ஒரு குட்டி டவுனில் 2 ஃபேமிலி தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களோட 2 குட்டி குழந்தைங்க வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது அவங்கள கடத்திட்டு போகிறான் ஒரு மர்ம நபர். கடத்தல் கும்பல் யாரு, கடத்திட்டு போய் என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, போலீஸ்காரங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதையோட முழு வீடியோவுக்கு போகலாம். ஹீரோவோட குடும்பம் தேங்க்ஸ் கிவிங் டேயை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கொண்டாட போகிறாங்க. இது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் நான்சி, இது ஹீரோவோட ஒய்ஃப் கிரேஸ். அட இது யாரு, நம்ம ஓல்வரன். சாரி, அது மார்வலில் தான். இங்கே இவன் ஒரு சாதாரண மர ஆசிரியர் கெலர் டோவர். அப்புறம் இவன் அவனோட ஃப்ரெண்டு ஃப்ராங்க்லின், நான்சியோட ஹஸ்பண்ட். இங்கே இவங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே 4 பிள்ளைகளும் ஒரு வாக்கிங்கை போடுறானுங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆர்வி நிற்குது. பெரிய பையன் அங்கே போகாத, ஏதோ சத்தம் கேட்குது, உள்ளே வேற யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு 2-3 ரவுண்டு ஒயின் அடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த 2 குட்டி பொண்ணுங்களும் ஹீரோ வீட்டுக்கு போய் சின்ன வயசில் தொலைச்சா அவளோட விசிலை தேடி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. சரி பார்த்து போயிட்டு வாங்க, அண்ணா அக்காவை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆனாவும் ஜாயும் அங்கே வீட்டுக்கு தனியாக கிளம்பி போயிடுவாங்க. இது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ரெண்டோட வீட்டில் ஃப்ராங்க்லின் ஒரு பாட்டை பாடுறான். பாடலை ஊதுறான். இப்படி பாசம், சந்தோஷம், அழகிய குடும்பம்னு கொண்டாடிட்டு இருக்கும்போது வெளியே போன 2 குட்டி பிள்ளைங்களை அந்த மர்ம நபர் தூக்கிடுவான். வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டில் சுற்றி எங்கேயுமே தேடி கிடைக்கலன்னொன்னே போலீஸ்க்கு ஹீரோ ஃபோன் அடிக்கிறான். இது நம்ம போலீஸ்காரன், பேரு லோக்கி. இங்கே அவன் ஒரு போலீஸ்காரன், சாதாரண போலீஸ்காரன் இல்லை, அவனுக்கு இது வரைக்கும் கொடுத்த எல்லா கேஸையும் முடித்த போலீஸ்காரன். ஸோ இந்த கேஸை சால்வ் பண்ணுவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. போலீஸ்காரன் அதே நாள் நைட் அந்த ஆர்வியை பிடிக்கிறான், உள்ளவனை தூக்குறான். ஆனால் உள்ளவன் ஒரு மாதிரி இருக்கான், ஒருவேளை ஹையா இருப்பானோ. சரி, அதை லோக்கி கண்டுபிடிக்கட்டும். அவனை கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணும்போது அந்த பையன் அவன் பேரை தவிர வேறு எதுவுமே சொல்லலை. அலெக்ஸ் ஜோன்ஸ். இவனுக்கு 10 வயசு பையனோட ஐக்கியூ தான் இருக்கு. அப்படின்னா ஆளு தான் பெருசு, ஆனால் குழந்தைத்தனமாக இருக்கான். இருந்தாலும் நம்ம லோக்கிக்கு சந்தேகம். அதனால் அலெக்ஸ் ஜோன்ஸ் தங்கியிருக்க அவங்க அத்தை வீட்டுக்கு போய் பார்க்குறான். அத்தையோட பேர் ஹாலி ஜோன்ஸ். இவன் அலெக்ஸோட அம்மா அப்பா அவனோட சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அவனோட ஆர்வியை இங்கே தான் அவன் பார்க் பண்ணுவான்னு சொல்கிறா. லோக்கி அத்தை வீட்டையும் ஆர்வியையும் ஃபுல்லாக தேடி பார்த்தும் அந்த பொண்ணுங்க இருப்பதற்கான அடையாளமே இல்லை. இங்கே விசாரணை போயிட்டு இருக்கும்போது அங்கே ஊரில் உள்ள எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த குடும்பமும் அந்த 2 குட்டி குழந்தைங்களை தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு 2வது நாள். நேரம் ஆக ஆக அந்த குடும்பம் 2ஆ உடையுது. வலி, வேதனை, அந்த ஒரு இனிய நாள் இப்படி ஆகும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் நம்ம லோக்கி ஒன்று சொல்கிறான். லோக்கிக்கு இந்த பையன் மேலே அந்த அளவுக்கு டவுட் இல்லை. அதனால் ஊரில் இருக்கிற கிரிமினல் லிஸ்ட்டை எடுத்து ஒவ்வொரு வீடாக தட்டுறான். காலை மாலை இரவு பார்க்காம வேலை பார்க்குறான். அந்த லிஸ்ட்டில் கடைசியாக ஒரு ஃபாதர் வீட்டுக்கு போகிறான். அங்கே அவன் பேஸ்மெண்ட்டில் ஒரு டெட் பாடி கிடைக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டால் அவன் எனக்கு அது யாருன்னே தெரியாது, பாவ மன்னிப்பு கேட்க வந்தான், பேரு கூட சொல்லலை. அவன் இதுக்கு முன்னாடி 16 குழந்தைங்களை வேற கடத்திருக்கேன்னு சொன்னான். இது போக இன்னொன்று வேற சொன்னான், நாங்கள் கடவுளுக்கு எதிராக போர் செய்கிறோம். நான் ஒரு ஃபாதர், என்கிட்ட வந்து இவன் இப்படி சொல்லலாமா, அதான் அவனை பேஸ்மெண்ட்டில் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறான். அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது, ஒரு விதமான மிருகம் தான் சொல்லணும். லோக்கி அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி இருந்தாலும் இந்த ஃபாதர் சொன்னது உண்மையானு பழைய மிஸ்ஸிங் கேஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது ஃபாதர் சொன்ன மாதிரியே அவனுக்கு கேஸ் ஃபைல்ஸ் கிடைக்குது. அதில் ஒரு சின்ன பையன் மிஸ் ஆன கேஸும் கிடைக்குது. அந்த பையன் பேர் பேரி மில்லண்ட். 2 நாளுக்கு மேலே அலெக்ஸ் ஜோன்ஸை வைக்க முடியாதுன்னு போலீஸ் ரிலீஸ் பண்ணுறானுங்க. இதை தெரிஞ்ச நம்ம தலைவன் ட்ரக்கை எடுத்துகிட்டு விரட்டி வரான். வந்து அவன் சட்டையை பிடிச்சி எங்கடா என் பொண்ணுன்னு கேட்குறான். போலீஸ்காரங்கிட்ட எதுவுமே பேசாத இந்த பையன் அப்போ ஒன்று சொல்கிறான். இதை பலமுறை போலீஸ்கிட்ட சொல்லி பார்க்குறான். ஆனால் போலீஸ் நம்பவே இல்லை. சரி, இது சரிப்பட்டு வராது, இனிமேல் நம்ம தான் சட்டத்தை கையில் எடுக்கணும்னு அன்றைக்கி நைட்டே அலெக்ஸ் ஜோன்ஸை தூக்குறான். அவங்க அப்பாவோட பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த வீட்டுக்கு நான் வச்ச பெயர் த டார்ச்சர் ஹவுஸ். இங்கே அலெக்ஸ் ஜோன்ஸை வச்சு அடி உரிக்கிறான் கெலர் டோவர். எவ்வளோ அடித்தும் அந்த பையன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறான்.
லோக்கி பல வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன பேரி மில்லண்ட் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட எதுவும் கேட்கலாம், க்ளூ ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லி கிளம்பி போகிறான். அங்கே அவங்க அம்மா இன்னும் படையப்பா நீலாம்பரி மாதிரி போட்ட கேசட்டே மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு இருக்குது. அதே நாள் நைட்டு டவுனில் இருந்த மக்கள் எல்லாம் அந்த 2 குழந்தைக்கு அஞ்சலி செலுத்த வந்துடுவாங்க. ஃப்ராங்க்லினால முடியலை. அவ்வளோ பெரிய மனுஷன் கீழே விழுந்து அழுவ ஆரம்பிச்சிருவான். அந்த கூட்டத்தில் லோக்கி என்னடா இந்த கேஸ் இப்படி இழுக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் இவனை பார்த்துட்டு தலதறிக்க ஓடுவான். பின்னாடி தொடர்ந்து போகியும் லோக்கியால் பிடிக்க முடியாமல் எப்படியோ மிஸ் ஆகிட்டான். லோக்கி இந்த மர்ம நபருக்கும் தொலைஞ்சு போன பொண்ணுங்களுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கும்னு ஃப்ளாஷ் நியூஸில் போட்டு விடுறான். இப்படியே 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லோக்கிக்கு காலை எது நைட்டு எதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்குது. 5வது நாள் ஆகிட்டு இன்னும் குழந்தைங்க கிடைக்கல. ஃப்ராங்க்லினோட ஒய்ஃப் பேய் வரைஞ்ச மாதிரி இருக்கா. கெல்லரோட ஒய்ஃப் தூக்கமே வரலன்னு தூக்கு மாத்திரை எடுத்துட்டு பாவம் படுத்திருக்கா. லோக்கிக்கு இன்னொரு நியூஸ் அவன் காதில் விழுது. ஒரு 3 நாளாகவே அலெக்ஸ் ஜோன்ஸை காணோம். உடனே லோக்கிக்கு ஒரே ஒருத்தன் மேலே தான் சந்தேகம் வருது. லோக்கிக்கு யார் மேலே சந்தேகம் வருது? அலெக்ஸ் ஜோன்ஸ் குழந்தைகள் இருக்கிற இடத்த சொல்லுவானா மாட்டானா? இந்த மர்ம நபர் குழந்தைகளை இன்னும் உயிரோட வச்சிருக்கானா இல்லை கொலை பண்ணிட்டானாங்கிறத நம்ம அடுத்த பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னொரு கதை வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வந்துடும். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கெட் சம் ஹை ஆன் லைஃப். ஸ்டே கிளாஸி. பீஸ்.